கதை இருக்கு, கதை இருக்கு, நல்ல கதை இருக்கு, நல்ல கதை இருக்கு, நல்ல கதை இருக்கு. என்கிட்ட இருக்கிற கதை யாருக்கிட்டுமே இருக்காது. நல்ல கதை இருக்கு, நல்ல கதை இருக்கு. ஐரா பாசி இருக்கு, லிட்டில் பிரின்ஸ் இருக்கு, ஹாரி பாட்டர் இருக்கு, மந்திர மாயா ஜால கதைகள் இருக்கு. எல்லாம் வாங்க 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 ஐயா, வாங்க ஐயா, வாங்க ஐயா, வாங்க அம்மா, வாங்க அம்மா, வாங்க அம்மா, வாங்க 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 வாங்க. அம்மா நல்ல கதை இருக்குமா? நல்ல கதை இருக்கு. ஐயா ஐயா ஐயா, நல்ல கதை இருக்குமா? நல்ல கதை இருக்கு. வந்து வாங்கிட்டு போங்க, பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு போங்க. ஐயோ அம்மா அம்மா அம்மா, வாங்கம்மா வாங்கம்மா. இன்னைக்கு வியாபாரம் படுத்துரும் போல. என்ன வைக்க என்ன வைக்க. அப்பா சாமி, ஓசோன்ல ஓட்டைய போட்டு ஆக்சிஜனை தீர்த்து கட்டுங்கிற பழமொழியை இன்னுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தா மனித பூச்சிகளே, நீங்க எப்பதான் திருந்த போறீங்க? அம்மா வாங்கம்மா 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 வாங்கம்மா, வந்து கதையை வாங்குமா, கதையை வாங்குமா, கதையை வாங்குமா. அம்மா அம்மா அம்மா, குழந்தைக்கு ஐஸ்கிரீம் வாங்குற நேரத்தில் ஒரு நல்ல கதையை வாங்கி கொடுங்கம்மா. அம்மா ஐயா ஐயா ஐயா, பையனுக்கு பைக் வாங்குற நேரத்தில் ஒரு நல்ல கதை புக்கை வாங்கி கொடுங்க ஐயா. வாங்கய்யா 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 வாங்கய்யா. அம்மா அம்மா அம்மா. ₹1 பிச்சைக்காரன் நினைச்சுட்டா போலுக்கு. கொடுமை. இந்த நாட்டில் கதை சொல்றவனுக்கும் ட்ராமா பண்றவனுக்கும் இதான் நிலைமை போலுக்கு. கொடுமை கொடுமை. இதுங்கெல்லாம் எப்படி திருந்துங்க? பிள்ளைகளை எல்லாம் கதை சொல்லி வளர்க்காம குறை சொல்லி வளர்த்தா இப்படிதான் நடக்கும். ஒரு பிள்ளைய பார்த்து நாயே பேயே நீ செத்து போச்சுன்னு ஒரு அம்மா சொல்லியிருக்கு. அந்த அம்மா சொன்ன அப்புறமே அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. வேறொரு இடத்துல இந்த பையனை அந்த பையனை மாதிரியே படி, இந்த பையனை மாதிரியே படி அப்படின்னு நிறைய ஆட்டி குறையா சொல்லியிருக்காங்க. இதுவே என்கிட்ட வந்துருந்துன்னு வச்சுக்கோங்க, ஒரு அருமையான கதை சொல்லி அந்த பையனை தேர்த்திருப்பேன். என்ன கதைன்னு தானே கேட்குறீங்க? சொல்றேன் ஐயா. அப்படி கேளுங்க ஐயா, சொல்றேன். ஒத்தையாடி பாதையில 2 மைல் ஓடி போனா 3 கடல் தாண்டி வந்த 4 காட்டு தாண்டி வந்த பஞ்சத்தூர் தான் கதை நடக்குத இடம். அங்க எல்லாரும் இருக்காங்க. அம்மா அம்மா அப்பா பாட்டி தாத்தா சித்தப்பா மாமா, ஒண்ணு விட்ட தாத்தா ஒண்ணு விட்டா கொள்ளு தாத்தா கொள்ளு பேர எல்லாம் இருக்கிற ஊரு தான் அந்த ஊர். அந்த ஊர்ல ஒரு கழுதை, இந்த ஸ்கூல் பிள்ளைங்க சுமக்கிற மாதிரிய அதையும் அது மேல மூட்டையா சுமத்துவாங்க. எள்ளு மூட்டை, கடலை மூட்டை, சக்கரை மூட்டை, உப்பு மூட்டை, இதையெல்லாம் தாங்குற அந்த கழுதைய, கழுதை ஓடிப்போ ஓடிப்போ. உன் இடத்துல ஒரு பசு இருந்ததுன்னா பால் தந்திருக்கும், ஒரு வெண்ணெய் தந்திருக்கும், நெய் தந்திருக்கும். கழுதை ஓடிப்போ அப்படின்னு எட்டி மிதிச்சாங்க. இந்த கழுதைக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. காட்டு வழி நடந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு சிங்கத்தோட தோலை பாக்குது. என்னையா உதவாக்காரன்னு தள்ளுனீங்க, இப்ப சிங்க வேஷம் போட்டு வாரேண்டா வாரேண்டா வாரேண்டா. சிங்க வேஷம் போட்டு கழுதையும் சிங்கம் மாதிரியவே ஊருக்குள்ள வந்தது. பயம்படுத்துவேன் பயம்படுத்துவேன். என்ன இது? எல்லாரும் பயப்படும், ஒரு கிழவி பயப்படாம நிக்கி. ஆனா கழுத ஒரு விஷயத்த மறந்துடுச்சு. நான் சிங்க வேஷம் போட்டாலும் கழுத தான். அந்த நாய்களையும் அங்க பாட்டிகளையும் பயன்படுத்துறதுக்காக சிங்கம் மாதிரியே கத்த ட்ரை பண்ணிருக்கு. சிங்கம் இல்லையே, சிங்கம் போலதானே. அதனால எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு இது சிங்கம் இல்ல, அந்த அசிங்கம் பிடிச்ச கழுதைன்னு. உடனடியா இந்த கழுதைய அடிச்சு பார்த்திருக்காங்க. கதையில கடைசியா இதுதான் கதை. நீங்களா இருந்தா வேறொரு ஆளா மாறேண்ட முயற்சி எடுக்க வேண்டிய தேவையே இல்லை.
உங்களை இழக்க வேண்டிய இருக்கும் கடைசி. இந்த மாதிரி அன்னைக்கு அந்த பையன் கிட்ட சொல்லியிருந்தான்னு வச்சுக்கீங்க, இன்னைக்கு உங்க முன்னாடி கதை விற்கேண்டி வராது. கதை வாங்கலையோ, கதை கதை வாங்கலையோ